விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க வந்திருக்கிறது ஒரு 3.25 ஏக்கருங்க. வெறுங்காடு தான். போர் இருக்குது, சர்வீஸ் இல்லை. விளக்கத்தை சொல்கிறேன். இதெல்லாம் பக்கத்துக்கு ஆளுங்க. பக்கத்தில் கரும்பு போட்டுருக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாட்டு சோளம் போட்டுருக்குறாங்க. இதுதான் வந்து அந்த 14 அடி தடங்க. அந்த பைக் நிற்கிறதுலேருந்து நேராக தார் ரோட்லேருந்து ஒரு 1000 அடி தூரத்துக்கு 14 அடி மண்ணு தடங்க. இப்போ நாம் பார்க்க வந்த காடு வந்து இது தாங்க. எந்த மூலையும் கட்டாகாமல் ஒரே செவ்வக டைப்பில் வந்துடுதுங்க. இது தண்ணி சோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் மட்டும்தாங்க. நல்ல தண்ணிங்களாமா. போர் வண்டியவே தூக்குற அளவுக்கு தண்ணி ஆயிடுச்சுங்களாம். 80 அடியில் ஒரு போருங்களா 400 அடிக்கு மேலே ஓட்டவே முடியலைங்களாமா. அந்தளவுக்கு தண்ணி இந்த ஏரியாவிலேயே அருமையான தண்ணிங்களாமா இங்கே மீடிக்கிட்டு தகவல். ஆனால் சர்வீஸ் இல்லைங்க. சர்வீஸ் வந்து எழுதி வச்சுக்கிறாங்களாமா, பணம் கட்டிக்கிட்டாங்களாமா, இன்னும் சர்வீஸ் வரல. இதான் இந்த காட்டினுடைய நிலவரம் தண்ணி சோர்ஸுக்கு. மற்றபடிக்கு ஆற்று தண்ணியோ கிணறோ எதுவுமே கிடையாதுங்க. காடு வந்து எந்த ஒரு முளையும் கட்டாகாமல் ஒரு செவ்வக டைப்பில் காடு கிழக்கு சருவு காடு விதமாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தென்னை மரம் வந்து 2, 4, 5 மரம் வந்து இந்த காட்டுக்குள்ளே தான் வருது. இதுக்கு வந்து ஏதோ பக்கத்தில் தான் தண்ணி வாங்கி இந்த மாடு தீவனத்தை கொஞ்சம் விட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க. மற்றபடிக்கு தண்ணி சோர்ஸ் இல்லை. 5 தென்னை மரம் இந்த காட்டுக்கு சேர்ந்தது தான். இப்போ நான் இப்போ இந்த மூலையில் தான் வந்து வாயு மூலைங்க. வாயு மூலை பகுதியில் உள்ளே போகிறோம். இதோட இந்த கல் நட்டிக்கிறதுங்களா அதோடு சேர்த்துட்டாங்க. இந்த மாடு கட்டி வைக்கிற வரைக்கும் மாடு கட்டி வைக்கிறதா தெற்கு சைடு எல்லைங்க பொலி. காட்டினுடைய அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 250 அடி வருங்க. 250 அடியிலிருந்து அவ்வளோதான் வருங்க. ஒரு 250 அடி அகலமாக இருக்குது இந்த காடு. சருவு பார்த்திங்கன்னா வடக்கு சருவு இல்லை கிழக்கு சருவு காடு. நீளம் பார்த்திங்கன்னா ஒரு 500லேருந்து 600 அடி வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு. அப்போ இதெல்லாம் குத்து மதிப்பான ஒரு கணக்கு தாங்க. ஆனால் ஏரியா பார்த்திங்கன்னா முழுசுமே எல்லாமே வெள்ளாமை பண்ணின ஏரியா தான், விவசாய ஏரியா தான். எல்லாமே தோப்பு, வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, கரும்பு தோட்டம், இப்படி எல்லா பகுதியுமே வந்து விவசாயம்தான். மண் பார்த்திங்கன்னா இதெல்லாம் செம்மண் இல்லைங்க. இதெல்லாம் வந்து இந்த களிமண்ணோடு சேர்ந்தது. இந்த கரிசல் மண், மண்டல் மண்ணுங்கிறாங்களா அந்த மாதிரி. பக்கத்து காடு வந்து ஒரு உதாரணத்துக்காக காட்டுறேங்க. மஞ்சள் போட்டுக்கிறாங்க. மண் வளம் இல்லை அப்படின்னா மஞ்சள்லாம் வராதுங்க. இதெல்லாம் மண் வளமுள்ள ஏரியா தான். பாருங்க, இதெல்லாம் மஞ்சள். பக்கத்து காடு எனபூமி. இதுக்கு வந்து இதுதான் கல். இது வரைக்குமே இருக்குது இந்த காடு. 250 அடி வருங்க இந்த காட்டினுடைய அகலம். நீளம் வந்து ஒரு 500-600 அடி ஆட்டு வருங்க. எந்த மூலையும் கட்டாகலை. இல்லைன்னா விவசாயம் பண்ணாத போட்டாங்க. எல்லாம் வந்து பக்கமாக கராறு பண்ணி நல்லா பிரித்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணியிருப்பாங்களான் இருக்குதுங்க. இப்போ தான் விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டத்தில், அந்தியூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. அந்தியூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் வருங்க. அது சந்தாக காடு பார்த்து சுற்றுறோமுங்களா, அதனால் கரெக்டாக வந்து இத்தனை கிலோமீட்டர்னு சொல்ல முடியல. அதனால் ஒரு குத்து மதிப்பான கணக்கு தான்.
நீங்கள் நேரில் வரும்போது நாங்கள் இன்னும் விளக்கமெல்லாம் சொல்லிடுவோம். காடெல்லாம் வந்து நேராக கரெக்டாக காட்டிடுவோம். இந்த தூரமெல்லாம் அப்புறம் நாங்களும் அந்தந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்தா தானே தெரியும். வேறு பக்கத்தில் தென்னந்தோப்பு இதோடு தாங்க. இதுதான் இந்த காட்டினுடைய அக்கினி மூலை கட்டாயில் எல்லாம் ஒரே நேருக்கு நேரத்தான் இருக்குது. இதில் தான் அந்த கரும்பு காடுக்கு தெரியுதில்ல, அந்த மூலை தான் வந்து ஜலமூலை. நல்லா நேருக்கு நேராக இருக்குதுங்க. ஒன்றும் குறைபாடுகள் இல்லை. காடு மட்டும் தரிசாக கிடக்குது. வெள்ளாமல் பண்ணாமல் விவசாயம் பண்ணாமல் கிடக்குது. இந்த நிலத்தினுடைய விலை பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே சொல்கிறது 1 ஏக்கர் 51 லட்ச ரூபா வருதுங்க. மொத்தமாக சொன்னாங்க. அதை கணக்கு போட்டு 3,4 ஏக்கராக பிரித்தா 1 ஏக்கர் 51 லட்ச ரூபா வருது. இன்னும் அதிலிருந்து பேசி குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதாங்க ஜலமூலை. இந்த கொழுமிச்ச மரம் இருக்குதுல்ல, அதுதான் ஜலமூலை. கொழுமிச்ச மரம் பக்கத்து காட்டுக்காரர் இருக்குது. இந்த திசைக்காக கொழுமிச்ச மரத்தை சொன்னேன். பாருங்கள், இந்த மஞ்சள்லாம் பாருங்கள், பக்கத்துலேயே வந்து மஞ்சள் போட்டுக்கிறாங்க. இந்த அளவு கல் இதோடு சரிங்க. தென்னை மரமெல்லாம் இதுக்கு வராது. இந்த பகுதி பாருங்கள், ஒரு உதாரணத்துக்காக காட்டுறேன். சுற்றி வர பாருங்கள், எல்லாம் வந்து வாழை மஞ்சள் எல்லாம் வெள்ளாமை அருமையாக பண்ணிக்கிறாங்க. தென்னந்தோப்பு மாங்கத்தோப்பு அருமையான வெள்ளாமை இருக்குது. மண் நல்ல மண், காட்டுக்கு சேர்ந்த மாதிரியே வந்து கரும்பு. அதனால் வந்து இந்த மண்ணில் இல்லை, எந்த குறைபாடுகளும் இல்லை. காட்டுக்கு வந்து 14 அடி மண் தடங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல. இந்த நிலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த நிலம் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கரும்பெல்லாம் பாருங்கள், எனக்கே வந்து ஆசையாக இருக்குது. காடெல்லாம் வந்து நீட்டாக அளந்து கல் நட்டு வச்சு பண்ணிக்கிறாங்க, கரார் பண்ணி வச்சுக்கிறாங்க. போர் வந்து போர் காட்டாத வந்துட்டோன்னா, போர் வந்து காட்டுக்கு நடு மையத்தில் போர் ஓட்டிக்கிறாங்க. அதை முன்னாடியே ஒரு வாட்டி சொன்னேன். போரில் அருமையான தண்ணிங்களாமா, சர்வீஸுக்கு பணம் கட்டிக்கிறாங்களாமா, சர்வீஸ் வந்துடுமாமா. இந்த போருங்க. வேற ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல. தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.